உள்ள என்டர் ஆகும்போது எங்கடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொன்னீங்க ஆனா பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். எங்க மார்டின் குரூப் ஃபேமிலிக்கு நாங்களே வேப்பா தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, நான் பூஜை போட வரும்போது பார்த்த ஸ்கூலுக்கு இப்பதான் அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். வரீங்க. ஓகே ஓகே. 1.5 வருஷம் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் நான் வந்திருக்கிறேன். வரும்போது பார்த்தா எனக்கே ஃபாரின்ல கூட இந்த மாதிரி நான் ஸ்கூல் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியம் வந்து நம்ம வாட்டர் தான், ஆர வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. 2 ஃபங்க்ஷன் போன உடனே ரெஸ்ட் எடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறையும் சொல்லுவேன் அடிக்கடி. நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள் கிராமத்துக்கு என்னம்மா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றுமே செய்யலை. உங்கள் வில்லேஜுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யலாமான்னு கேட்டாங்க. இப்போ தான் பூஜை போட்டுருக்கோம். ஒரு கோடியில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு 1.5 கோடியும் பாய்ஸ் ஸ்கூலுக்கு 1.5 கோடியும் போட்டு பூஜை போட்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்டின் குரூப்ஸ் ஒரு ஸ்கூலோட தத்தெடுத்திருக்காங்க கவுண்டம்பாளையத்தில். ஸோ அந்த ஸ்கூலோடைய ஓப்பனிங்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்றதுலே. இன்ஃபேக்ட் சிஎஸ்ஆர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் நிறைய விஷயங்கள்ல மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. பட் மார்டின் குரூப்ஸ் வந்து எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன், ஸ்கூலுக்கு வந்து அந்த அடிக்கல் நாட்டுற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நீங்க வந்து இந்த ரிப்பன் கட் பண்ணுற இடத்துல வரீங்க. உங்களுக்கு பர்சனலா என்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு மேம்? ஏன்னா ஒரு ஸ்கூலை தத்தெடுக்கிறோம், மொத்தமா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து எல்லா விஷயத்தையுமே அழகா சீரும் சிறப்புமா பண்ணிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு பெருமிதமான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு மேம்? முதல் நாள் வந்து அடிக்கல் நாட்டினதுக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல ஓப்பன் பண்றதுக்குமான அந்த டிஃபரன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் வளர்ச்சிக்கு காரணமே படிப்பு தான், கல்வி தான் முக்கியம். அதுக்காக குழந்தைகள் நல்ல கல்வியை படித்தாலே நல்ல அறிவு வளரும், அதேமாதிரி சாதிக்கலாம். என்ன அவங்க வேலை செய்ய விரும்புகிறாங்களோ அதை வந்து சாதிக்கலாம்னுட்டு எங்களுடைய விருப்பம். அதுக்காகவே தான் இந்த மாதிரி ஸ்கூலை தத்தெடுத்தோம். ஆனால் அந்த ஸ்கூல் ரெனியூ பண்ணும்போது நாங்கள் புதுப்பிக்கும் போது வந்து 3 கோடி தான் நாங்கள் அப்படின்னு நினச்சி தான் பூஜை போட்டோம். ஆனால் ஒன்று செய்யும்போது இன்னொன்று செஞ்சால் நல்லாயிருக்கும், இன்னொன்று செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம். மொத்தம் 7 கோடிக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அது கோயம்புத்தூரில் நம்ம கவுண்டம்பாளையம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் இங்கே நிறைய இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம மாணவ செல்வங்கள் வந்து இதை ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து படிக்க வருவாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் இப்போவுமே ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 420 பேர் இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. இதுக்கப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸும் சேர்ந்துருக்காங்க இல்லையா? எனக்கு என்னன்னா இதுக்கப்புறமா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அட்மிஷன்ஸ் இன்னும் நிறைய ஓப்பன் ஆகும் அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயமே. ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிருக்காங்க மேம். உள்ள என்டர் ஆகும்போது எங்கடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொன்னீங்க ஆனா பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். எங்க மார்டின் குரூப் ஃபேமிலிக்கு நாங்களே வேப்பா தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, நான் பூஜை போட வரும்போது பார்த்த ஸ்கூலுக்கு இப்பதான் அதுக்கப்புறம் நான் வந்திருக்கிறேன். 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் நான் வந்திருக்கிறேன். வரும்போது பார்த்தா எனக்கே ஃபாரின்ல கூட இந்த மாதிரி நான் ஸ்கூல் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாஃப்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி டீச்சர்ஸ்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டு. வெளியில பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ல உள்ள வந்து அந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லா அழகா பண்ணி, அது சேஃப்டியா வேற அந்த கிரில்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி சும்மா கிரில் வைப்பாங்க எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கிறேன். கைப்பிடி ஒரு காம்பவுண்ட் வால்லாம் வந்து அளவாக தான் எங்கேயும் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சேஃப்டியா நல்லா ஒரு கலர் கொடுத்து அதுக்கு கிரில்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிக அருமையாக இருந்தோம். அந்த ஆர்ட் டாக்டர் அப்துல் கலாமா இருக்கட்டும், காந்திஜியாக இருக்கட்டும், அந்த ஆர்ட்டுமே நல்லா மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா கிளாஸ் ரூமு, அந்த நம்ம விளையாட ஸ்போர்ட்ஸு எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. அதை விட முக்கியம் வந்து நம்ம வாட்ரு தான், ஆர வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளவு வந்திருக்குது. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி மாணவ செல்வங்களாம் என்னை பார்த்துட்டு மிஸ்ஸு குட் மார்னிங் சொன்னாங்க, காலை வணக்கம் அப்படின்னு. நான் மிஸ் இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு பேசினாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூமுக்கு யதார்த்தமாக தான் நாங்கள் போய் போனோம் உள்ளுக்குள்ளே. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். அப்பெல்லாம் அவ்வளவு இதாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையாக அந்த டீச்சர்ஸ் வந்து போர்டில் எழுதி போட்டு சொல்லிக் கொடுத்து உடனே அந்த காமராஜரை பற்றியும் பாரதியாரை பற்றியும் அந்த குழந்தைய எந்திரிச்சு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. என் கிராண்ட் டாட்டர் திருலக்ஷாவை கூட்டிகிட்டு போனேன்னா போய் என்னுடைய டாட்டர்லாம் வந்திருந்தாங்க, சிந்துஸ்ரீ அவங்களுக்கு கூட வந்திருந்தாங்க. எதார்த்தமாக போய் அந்த கிளாஸ் ரூமில் போனோம். அங்கே வேற பக்கம் போகலாம் தான் போயிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக சரி இந்த கிளாஸ் ரூமை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த குழந்தைகளும் அவ்வளவு இதாக ஏபிசிடிக்கு வந்து எப்படி உச்சரிக்கிறது அந்த அளவுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மைனூட்டா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லைப்ரரிக்கு வந்திருந்தோம். லைப்ரரியிலையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க கூட வந்திருந்தோம். அவங்க வந்து பார்க்க நம்ம எப்போதுமே நம்ம ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, பெற்றோர்களும் அதை விட வந்து இந்த புக்கு படிக்க தான் அவங்களுக்கு வந்து நல்ல அறிவு அதிகமாக வரும், நிறைய சாதிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்கேயாவது போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கூட டைம் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் சேருங்க கண்டிப்பாக, அதுவும் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். நான் ஒரு கபடி டீம்லாம் வச்சுருக்கிறேன். அப்படியா? ஆமாம், உமன்ஸ் கபடி டீம் 24 இயர்ஸ் ஆச்சு. வாவ்,
நீங்க கபடி விளையாடுவீங்களா? கபடி கபடி பிளேயரா? முன்னாடி சின்ன குழந்தையில விளையாண்டுருக்கேன், இப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த கபடி டீம் எங்க அண்ணன் ஜான் பிரிட்டோ தான் ஆரம்பிச்சாங்க. இடையில கொஞ்சம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூர்ல பிரசிடண்டா இருக்கிறேன் நான். ஓகே. இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு ஏதாவது வரும்போது குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். நாங்கள் வெளியூர் போகும்போது ஒலிம்பிக்கெல்லாம் போவாங்க, அப்போல்லாம் வந்து ஹெல்ப் கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவேன். எத்தனை விஷயங்கள் மேம் பண்றீங்க நீங்க? ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பக்கம், எஜுகேஷன் செக்டர்ல ஒரு பக்கம், பிசினஸ்ல ஒரு பக்கம், அப்படின்னு பயங்கரமான விஷயங்கள் பல இடங்கள்ல பண்ணிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் எங்க மேம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது? உங்களுக்கு ஒரு டயர்ட் ஆகாதா உங்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ? நம்ம மனசு தான் காரணம்னு நான் சொல்லுவேன். எப்போதும் எங்களுடைய எனக்கு 2 சன் 1 டாட்டர். அவங்க அடிக்கடி கேட்பாங்க, 2 ஃபங்க்ஷன் போன உடனே ரெஸ்ட் எடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறையும் சொல்லுவேன் அடிக்கடி. நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், அதில் வந்து நான் சாதனை படைக்கணும்னு தான் எனக்குலாம் வருது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய கணவரும் தூண்டுதல்லாம், நாளைக்கு என்ன வேலை செய்கிறான், அடுத்த நாள் என்னன்னு 2 டேஸ்க்கு வந்து அவங்க வேலையை அவங்களுக்கு சொல்லிடணும். அவங்களுக்கு எழுதியே கொடுத்துருவேன் ஒவ்வொரு முன்னாடிலாம். இப்போ சொல்லிடுவேன், நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த நாள் என்ன உனக்கு வேலை அப்படி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் நானும் என்னுடைய பிஏ என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பிளான் போட்டு பிளான். ஆமாம், எப்போதுமே டைரியும் அதுவும் பெண்ணுமா வச்சுக்கிற சொல்லுவேன் எப்போதுமே. இந்த வேலை செஞ்சுட்டோமா டிக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்க முடியும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே உங்களுடைய இந்த உந்துதல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு முனைப்பா நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு டெய்லி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த சென்ஸ் நமக்கு ஒரு எக்ஸைட்டிங் எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசா பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னொன்று நீங்க பேசினப்போ சொன்னீங்க, நான் என்னோட ஸ்கூல் நான் வந்து அரசு பள்ளியில தான் படிச்சேன் அப்படின்ட்டு. இந்த இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது, ஒரு கிளாஸ் ரூம்ல போகும்போது உங்களுக்கு பழைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் இருக்கா மேம்? மெமரி வரும். நான் வில்லேஜில் தான் படித்தேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் திருவாடானையில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பிளிக்கம்மா காலாரிகுள்ள அருகில் பிளிக்கம்மா கிராமத்தில் தான் எங்கள் அப்பா, அங்கே எங்கள் அப்பா ஊர். இருந்தாலும் எக்ஸ் ஆர்மி, அவங்க காஷ்மீரில் ஒரு நம்ம நாட்டுக்காக போய் அவ்வளோதாராக இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க வந்து டிசிப்ளின் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, யாராவது தோட்டத்தில் வந்து மாங்காய் ஆசையாக இருந்தால் கூட பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிடணும், இல்லைன்னா அவங்களாம் கொடுத்தா சாப்பிடணும். அப்படி அந்த மாதிரி டிசிப்ளினோட சொல்லி வளர்த்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோம். அதேமாரி நம்மள்ட்ட இருக்கிறதையும் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. யாராவது வந்துட்டாங்க, வில்லேஜ் தானே ஏதாவது கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் என்னுடைய சன் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, உங்கள் கிராமத்துக்கு என்னம்மா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ஒன்றுமே செய்யலை, இந்த ஸ்கூல் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படியே என்னுடைய சோஸ் டைசன் செகண்ட் சன்னு சோஸ் டைசன் கேட்டாப்புல, உங்கள் வில்லேஜுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யலாமான்னு கேட்டாங்க. இப்போ தான் பூஜை போட்டுருக்குறோம். ஒரு கோடியில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு 1.5 கோடியும் பாய்ஸ் ஸ்கூலுக்கு 1.5 கோடியும் போட்டு பூஜை போட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் நான் படிக்கும்போது கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒன்றா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க அரசு. முன்னாடி வந்து கம்ப்யூட்டரு சின்ன சின்ன பொருள் ஏதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து போய் பூஜை போட்டோன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் படித்த மாணவ செல்வங்களும் நீங்கள் மேடம் வந்து படித்த ஸ்கூல் இது அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னதான் இத்தனை விஷயங்கள் பண்ணி பல சக்ஸஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கில் அதிகமாக ஆர்வத்தோட பண்ணிட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல உங்களுக்கு? அது எப்படிப்பட்ட ஒரு மாணவ செல்வங்களுக்கு செய்யும்போது ரொம்ப இதாக இருக்கும். அது ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் சில பிள்ளைலாம் காலேஜுக்கு போக முடியாமலாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பேசி நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவேன். என்னால் முடிஞ்சதே நான் எங்கள் கணவர்கிட்ட மார்டின் சட்டை கேட்டு வாங்கி கொடுப்பேன். அதே போல் வந்து நாங்கள் சாக்லேட் லான்ச் பண்ணோம். அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் நாங்களும் ராமேஸ்வரத்தில் பண்ணோம். மகாபலிபுரத்து பக்கத்தில் பண்ணும்போது சாக்லேட் லான்ச் பண்ணும்போது 5000 ஸ்டூடெண்ட் ஒரே நேரத்தில் அமர்ந்திருந்தாங்க, ஆசிரியர்களும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாசாவுக்கு ஒரு 50 பிள்ளைய செலக்ட் ஆகி போயிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம எப்போ வாட்ஸ்அப்லேயே அதே கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் நேரடியாக பார்த்ததில்லை. அந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நம்மளை அறியாமே ஒரு உணர்வுகள்லாம் வரும்போது ரொம்ப மிக அருமையாக இருந்தது. அதே மாணவ செல்வங்க நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது தோண்ட வந்துகிட்டே இருக்கின்ற மாதிரி நான் ஒன்று தொடங்கினா அது இன்னும் பல இடங்கள் ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படின்னா சிசிடி கேமராக்காக நாங்கள் ஒரு சாய்பாபா கோயில் பக்கத்தில் வந்து ஒரு சிசிடி கேமரா, அந்த ஏரியாவில் ரொம்ப திருடு நடக்குது அப்படின்னு, ரொம்ப வழிபறி அதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு என்னுடைய சன்னு சார்ஸ் மார்ட்டின் வந்து செஞ்சுட்டு கமிஷனர் போலீஸ் கமிஷனர் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ சொன்னாங்க அவங்க, ஏன் நீங்கள் இருக்கிற அந்த ஏரியா மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க, ஹோட்டல் இருக்கிற ஆக்சிக்ஸ் ஹோட்டல் இருக்கிற ஏரியா மட்டும் பண்ணுறீங்க, ஏன் கோயம்புத்தூர் ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாமேன்னு கேட்டாங்க. அப்போ நான் போய் என் கணவர்கிட்ட போய், நானும் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, கணவர்கிட்ட போய் நாங்கள் 2 பேருமே சொன்னோம், இந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு 2 கோடி தேவைப்படும் போல் நீங்கள் கொடுங்க, இன்னும் நிறைய ரிச்சான
வயசான பீப்புளெலாம் இங்கே இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல, அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு நாமே திட்டத்திலையும் கொடுப்பாங்க. நீ உங்களால் முடிஞ்ச 2 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் பர்சனல் ஃபியூச்சர் கேமிலேருந்து பர்சனல் ஃபண்டு தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இது கொடுக்கல, சிஎஸ்ஆர் ஃபண்டுலாம் இல்லை. அதில் 7 கோடி கொடுத்தாங்க. எனக்கே ஷாக்காட் ஆயிடுச்சு. நம்ம 2 கோடி தான் கேட்டோம், ஏன்னா 7 கோடி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே இதாக இருந்துச்சு. அப்புறம் தான் மேயர்கிட்ட கொண்டு போய் கலெக்டர், மேயர், அப்புறம் போலீஸ் கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த டிடியை கொடுத்து வேலை நடந்துட்டு இருக்குது. 240 கிலோமீட்டர் அந்த கேட்ச் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை வந்து எடுக்கிறது மாதிரி அந்த கோயம்புத்தூர்ல வேலை நடந்துட்டு இருக்குது. அது ஓப்பனிங் வந்து ஒரு சில மாதங்கள்ல ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். நடக்கிறேன். ஓகே ஓகே, பல விஷயங்கள் இருக்கு மேம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஈடுபடுற ஒரு நபர்கிட்ட பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சமூகத்துக்காக பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன் விரும்புறேன்னா, நம்ம சும்மாலாம் இருக்கக்கூடாது. தையல் மிஷின் திருலக்ஷா, என்னுடைய கிராண்ட் டாட்டர் வந்து திருலக்ஷா 1200 தையல் மிஷின் வாங்கினேன். முன்னாடி 200 கொடுத்துருந்தேன். அப்புறம் திருலக்ஷா ப்ராஜெக்ட்னு போட்டு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு 1000 தையல் மிஷின் வாங்கி கணவரை இழந்த பெண்கள்லாம் வந்து வெளியில வரணும். ஏன் வீட்டுக்குள்ளேயே நீங்க சீரியல் பார்த்துட்டு யாராவது எதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு வெளியில வாங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் போட்டு அவங்களுக்குலாம் ஃப்ரீயா டீச்சிங் பண்ணி கிளாத்லாம் நாங்களே கொடுத்து தையல் மிஷின் ஃப்ரீயா கொடுத்து 3 மாசம் பழகிட்டு தையல் மிஷின் கொடுத்துருக்குறோம். அதுவும் நாங்கள் வால்பாறை கொடுத்துருக்குறோம். வால்பாறை, நாமக்கல், சேலம், கடலூர், சென்னை, ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், தேனி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் எல்லாத்துக்குமே நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ரோட்டரி கிளப்பும் நாங்கள் மார்டின் ஃபவுண்டேஷன் சேர்ந்து கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் செய்றீங்க. இதை நாங்க வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட அது எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ மேம். தொடர்ந்து நிறைய பணிகள் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.